ஒரு வழியா பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அது பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னங்க? வரவேற்கத்தக்கது. 5 பெண்மணிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பாஜக மட்டும்தான் பண்ண முடியும். திமுகவிலோ அல்லது அதிமுகவிலோ இவ்வளவு பெரியான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. 1/3 கொடுத்துட்டாங்களே, நிறைய கொடுத்துருக்காங்க. 27க்கு 5 1/5. இதை பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அப்புறமா எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் தானே. அது பாத்தீங்கன்னா ஒரு டர்ன் ஆஃப் ஈவென்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் ஏன் டிலே பண்ணதுக்கு சீட்டை, காங்கிரஸும் சீக்கிரம் வந்துடும். இந்த குழப்பம், பாஜகவில் குழப்பம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு நியாயம். காரணம் என்ன என்று கேட்டால், இப்போ சில முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கல, அந்த பெயர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள்லாம் வாழ்த்து தெரிவித்து இப்ப ட்வீட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் மிஸ்டர் அண்ணாமலை. அண்ணாவை என்டிஏ கேண்டிடேட் 210 சீட்டு வர வேண்டியது என்றெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இது பேலன்ஸ் ஆயிடும். பிளஸ் திமுகவிற்கு கூடிய எதிரலைகள், இப்போ திமுக ரொம்ப ஒரு டாப்ல ரைட் பண்றேன், அது பயணிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் திமுக தோழமை கட்சிகள் இருக்கக்கூடிய குழப்பம், அதை தவிர திமுக ராஜா கனிமொழி கொடுக்கக்கூடிய தொந்தரவு, அதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு இன்னல்கள், இதெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கொஞ்சம் வெலவெலத்துக்கு போயிருக்க மாதிரி, வீக்கா இருக்க மாதிரி, பலவீனமாக இருக்காம தான் டெல்லியிலிருந்து பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம டிவிகே விஜய் அவர்களுக்கும் எக்கச்சக்கமா கூட்டம் வருது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கவும். இந்த லிஸ்ட் என்ன பொறுத்து மட்டும் ஒரு ஸ்டடி பண்ணதுனால பாஜக தலைவர்கள் என்னிடம் சொல்லுவது, நானே ஒரு சர்வே பண்ணிட்டு சில முக்கியமான ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் நான் ஆலோசகராக இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா 3 விதங்களாக பிரிக்கலாம். பாஜகவிற்கு 27 குறைந்தது 12 முதல் 15 வரை 50% அடிச்சிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய கால்குலேஷன்ஸ், ப்ராபகண்டா. மன் கி பாத்ல 140 மன் கி பாத்ல தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய கண்டினியூஸ் சேவை ஃபார் 15 years as chief minister, 15 years, 13 years as prime minister எல்லாம் வச்சு பொதுமக்களிடையே பாஜகவிற்கு வரவேற்பு இருக்க பிரதிபலிக்கிறது. 1. 2வது, விஜய் அவர்களுடைய கூட்டம் அவருக்கு இந்த சதவீதம் பிக் பண்ணது யாருக்குமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. He may get 30% or he may get only 2% of seats. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளில் எப்படி பாஜகவிற்கு நான் 12 தொகுதிகள் வருவோம் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கூட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பப்ளிக் ரிசப்ஷனை பார்க்கும் பொழுது திமுக அவரை நெசுக்குகிறார்கள், புராண்டி எடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க போட்டு. எப்படி எந்த விதத்திலையும் பண்ணாங்க. ஒண்ணுமில்லை. இந்த எலெக்ஷன் கமிஷன் டேட் அரேஞ்ச் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த போது கூட திமுகவினுடைய ஏஜென்ட்ஸ், திமுகவினுடைய கூலிகள் தமிழக போலீஸிலும் தமிழக அரசியலிலும் அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் உள்பட, இன்க்ளூடிங் அர்ச்சனா மேடம் பட்நாயக் சொல்றாங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா இருந்தா கூட she is supporting one section of DMK. Is she a DMK organizing secretary? சங்கீதா மற்றும் ஜனநாயகன் மற்றும் கரூர், இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய்க்கு என்ன பொறுத்த மட்டும் ஒரு 30-35 சீட் வந்துருங்க. திமுக மிக பலத்த தோல்வி அடையும். திமுக கூட்டணியில் பிரச்சாரங்கள் துவங்கினாலும் பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் ஏன் தமிழ்நாட்டில் பண்றாரு, டிஎம்கே வீக் ஆகுது, வி டோன்ட் வாண்ட் உதயநிதி, எங்களோட போர்க்கொடி துவக்கி இருக்கிறார்கள். அது ராஜா இன்டர்னல் பண்றாரு, எக்ஸ்டர்னலா திருமாவளவன் பண்றாரு. நீங்க ஏற்கனவே சொன்னது போலவே தமிழக டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் எஸ்பி எல்லாம் மாத்த போறாங்க. இன்னும் சில எலெக்ஷன் ஆபீசர்ஸ் மாத்த போறாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு இது வரைக்கும் புகார் வரவில்லை. அவர்களுடைய இருக்கக்கூடிய இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல டிஜிபி இல்லாத ஒரு 10 மாசத்தை ஓட்டினாருங்களே நம்ம மு.க. ஸ்டாலின். சோ அதை வச்சு பார்த்தா அவங்களே பண்ணியிருக்காங்க. இப்ப புகார்கள் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. இப்ப விஜய் புகார் கொடுத்திருக்காரு. சில அதுல ஒரு மாறுதல் வரும்.
இன்னும் ஒரு நிறைய ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 5 பேர் பண்ண போறாங்க. ஏன்னா 39 டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் இருக்காங்க, 39 பேர் திமுக ஆதரவாளர்கள், 39 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 30 அவங்க எல்லாம் பண்ண அந்தந்த ஏரியால டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிலாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க டிஎம்கேல. ஸோ இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வில் பி சிவியர் நவ். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் 318 ஆபீசரை மாத்திருக்காங்க, தமிழ்நாட்டுல 3 பேர். நான் இன்னும் பாருங்க, இன்னும் 50 மட்டும் போயிடுங்க. இன்னைக்கு புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வரும் பாரத பிரதமர் இன்னைக்கு சென்னையில இருக்கிற நட்சத்திர விடுதியில தங்கி நாளைக்கு காலையில கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அறிவுரை வழங்க வாய்ப்பு இருக்கு? தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இக்னைட் நேயர்களுக்கு அது மிக ருசிகர தகவல்களாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆக்ஷன் பிளான் பாத்தீங்கன்னா, அத்வானி அவர்கள் சொன்ன மாதிரி ஹீஸ் அ குட் ஈவென்ட் மேனேஜர். 1995 இருந்து குஷாபாவ் தாக்கரே போன்றவர்கள், KL சர்மா மற்றும் சீனியர் லீடர்ஸ் சுதேந்திர சிங் பண்டாரி, நானாஜி தேஷ்முக் இவங்க எல்லாம் பயின்றவர் நரேந்திர மோடி. அவரை நான் 1995 இருந்து அறிவேன், பல முறை சந்தித்திருக்கிறேன், பல முறை கருத்தாளர்கள் நடந்திருக்கிறது, அரசியல் ரீதியாக எல்லாம். எப்ப ஒரு ஸ்டேட்ல ஒரு நைட் தங்குறாரோ நிறைய பிளானிங் இருக்கும், நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. இருக்க ஊழியர்களையும் தலைவர்களையும் நன்றாக அறிந்து கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார். சில இடத்துல he will pull up the leadership. தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், மத்திய அரசாங்கத்தை இது பண்றேன், ஏன் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொண்டு போகல எல்லாம் கேள்வி கேட்பாரு. தலைவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொண்டு விடுவார். எப்போ பப்ளிக் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இத்னா விஷால் ஜன்சபாமே பாஷன் கர்றவன் பெரிய கூட்டத்தை நான் இருக்கேன்னு சொல்லி இருக்கக்கூடிய கூட்டத்தையும் உற்சாகப்படுத்துவார். தனிப்பட்ட முறையில் நேயர்களையும் ஊழியர்களையும் கேடர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த த்ரோட் நைட் பண்ணார்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது. அந்த நாளைக்கு ரோட் ஷோ கேன்சல் பண்ணான்னு சொன்னதுக்கு இன்னைக்குதான் இந்த பிஜேபி லிஸ்ட் வந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு அறிக்கை வரும் இருக்கிறது. பிரதமரிடம் இருந்து ஒரு கடிதம், 8 கோடி தமிழர்களுக்கு ஒரு கடிதம் எழுத இருக்கிறார் தமிழிலேயே. அது ட்விட்டர்ல போடுவாரா இல்ல பேஸ்புக்ல போடுவாரா தெரியல. ஒன்னு he is going to attempt that. அந்த ரேலி கேன்சல் ஆனது பாதுகாப்பு காரணமாக சிறிய தெருகள் இருப்பதனால், உயர்வரமான கட்டடங்கள் இருப்பதனால் பாதுகாப்பு கொடுப்பது கடினம் என்று தமிழக போலீசாரும் எஸ்பிஜியும் சொன்னதுனால அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு இடத்த பப்ளிக் மீட்டிங்ல இருப்பினும் 7ஆம் தேதி திருப்பி வரப்போறாரு என்று கேள்விப்படுகிறேன். தமிழகத்திற்கு இன்னும் 2 முறை வருவார் பிரதமர். 2 அல்லது 1 தொகுதியை அதிமுக கிட்ட மாத்த சொல்லி பாஜக முயற்சி செய்ததா தகவல் சொல்லப்படுது. ஆனா அது ஏன் நடக்கல? ஏடிஎம்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தொகுதியே. இவங்க டி நகர் கேட்டாங்க, டி நகருக்கு சத்தியாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி மாறுதல்கள் இதுல இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார், நயினார் நாகேந்திரன் நம்புகிறார் பரிவர்த்தன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சீட்ஸ் வேண்டும் என்று மத்திய பாஜக தலைமை சொல்லிவிட்டது. நம்ம எந்த சீட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேண்டாம். ஏன்னா அங்க திமுக வீக்கா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி 4 புறத்தில் இருந்தும் 360 டிகிரியில் இருந்தும் அரசாமல் ஒரு நிர்ணயத்திற்கு வரமாட்டார்கள். எந்த அரசியல்வாதியாகட்டும், பிரதமராகட்டும், MK ஸ்டாலின் ஆகட்டும், நரேந்திர மோடி ஆகட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், 4 இன்புட்ஸ் 5 இன்புட்ஸ் வாங்கிதான் ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறல? Hearty congratulations to all BJP winning candidates announced in 2026 Tamil Nadu Assembly election என்று ட்வீட் பண்ணியிருக்காரு. I am a Karyakarta, will stand shoulder to shoulder and campaign for all winning BJP and NDA candidates with aim of NDA winning 210 seats in the upcoming Tamil Nadu elections. இது அண்ணாமலையோட ட்வீட்டை நான் பார்க்கிறேன், என்னுடைய மொபைல் போன்ல இருந்து பார்க்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வருகிறது. அண்ணாமலைக்கு டிக்கெட் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது மத்திய பாஜக முடிவு போடும். ஒருவேளை அவருக்கு நாளைக்கு மத்திய பாஜகவில் உயர் பதவி கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுங்க, யூத் காங் இந்த பிஜேபிக்கு கொடுத்தாங்கன்னா இப்ப தேஜஸ்வி சூர்யா இருக்கிற இடத்துல இதெல்லாம் வைத்து பார்க்கணும். எப்படி சிபி ராதாகிருஷ்ணன்
பல ஆண்டுகளாக 20 வருடம் 30 வருடம் ரொம்ப சைலண்டா இருந்தார். எவ்வளவு பெரிய பதவி வாங்கிட்டார் பாருங்க. அதனால எதிர்ப்பு இருக்கக்கூடாது. இது மாதிரி டெலிவிஷன்லயோ இல்ல பேட்டியிலையோ கடிதங்கள் மூலமாகவோ கட்சி தலைமைக்கு எதிராக போகிறேன் என்று ஒரு போராளி மாதிரி பண்ணால் ராஜா, மணிசங்கரையர், அப்புறம் ஷானவாஸ் கான் ஆஃப் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் இன்னும் வித்தியாசம் இருக்க போகுது. அதனாலதான் அண்ணாமலை ட்வீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த மட்டும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் இது ஒரு மெசேஜாகத்தான் நான் பார்க்கிறேன். கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில தான் போட்டியிடுவேன்னு அண்ணாமலை தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருந்ததா தகவல் சொல்லப்படுது. அது உண்மையா? அது கட்சி தலைமைக்கு தெரியும். என்னை பொறுத்து மட்டும் அது போய் இதுல அவர் என்டிஏக்கு கங்கராச்சுலேட் பண்ணிருக்கார். தட் இன்க்ளூட்ஸ் எடப்பாடி பழனிசாமி, தட் இன்க்ளூட்ஸ் டிடிவி தினகரன், தட் இன்க்ளூட்ஸ் அன்புமணி ராமதாஸ். நல்ல கூட்டணியாக அமைத்து விட்டது. இப்போ இந்த தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே தவிர இது திமுக எங்குமே இல்லை. காரணம், திமுக பொதுமக்கள் விரோதமாகிவிட்டார்கள் திமுகவிற்கு. என்டிஏ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மத்திய பாஜகவுடைய தலைமையும் அமித்ஷாவுடைய சர்வேக்கெல்லாம் சொல்லுது 135ல இருந்து 145 மட்டும் சம்வேர் ஸ்விங் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். அதன் நடுவே விஜய்க்கு அதிகமான கூட்டம் வருவதனால் விஜய் எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாரோ என்று பார்த்தால் ஒரு கிராஸ்ட் ஃபிங்கர்ஸ்ல இருக்காங்க. காரணம், விஜய் வந்துட்டாருன்னா அது தொங்கு சபையானாலும் ஆகும் என்று எதிர்பார்க்க. 2 எண்ணாலும் பிஜேபிக்கு லாபம் தான். திமுக வேருடன் புடுங்கி எறிவேன் என்று சொல்வார்களே, விஜயும் சொல்றாரு, அமித்ஷாவும் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டரும் சொல்றாரு. இதுதான் பின்னணி. தேர்தல் நேரத்துல ராசா பேசியது போன்ற ஒரு ஆடியோ இணையத்துல வைரலாகி வருது. அது பத்தி உங்களுடைய கருத்து? ராஜா அவர்களை நான் நன்றாக அறிவேன். 10 வருடம் இல்லை 20 வருடங்களாக அறிவேன். பாஜகவினுடைய அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜால் வளர்க்கப்பட்ட செல்ல பிள்ளை. அந்த ராஜாவிற்கு நல்ல ஆர்டிகுலேஷன் உண்டு. தன்னுடைய நிலைப்பாட்டை அழகாக வெளிப்படுத்துவார். பாராளுமன்றத்தில் நன்றாக பேசுவார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் 2D ஸ்பெக்ட்ரம்ல ஒரு சரியான நிலைமையா நின்றார். கட்சிக்கும் உதவி செய்வார். அதுல பாதி பாயிண்ட் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். புத்தகத்தை எழுதினதை தவிர அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியார் கை மூலமாக நான் கையால் பல முறை விருந்து சாப்பிட்டிருக்கிறேன். அவருடைய பர்த்டேக்கு, அவருடைய டாட்டர்ஸ் பர்த்டேக்கெல்லாம். அந்த டாட்டர் லண்டன்ல, இதுதான் பேக்ரவுண்டுங்க. அந்த நல்ல தலைவர் என்ற ரீதியில் நான் அவரை வர்ணிக்க வேண்டும் என்றால், தான் தலித் கம்யூனிட்டியிலிருந்து வருகிறேன், அதிலிருந்து தமிழகத்திற்கு வாய்ப்பு இருக்கும். பார்லிமெண்ட்லயே ஒரு 23 எம்பிக்கள் இடையே, லோக்சபாவில் 10 ராஜ்யசபா எம்பிக்கள், மொத்தம் 33 திமுக எம்பிக்கள். அதில் 20 பேர் 25 பேர் உதயநிதியினுடைய செலக்ஷன், 2 ஹவுசஸ் சேர்ந்தது. அவர்கள் எல்லாம் ராஜாவிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் போனீங்கன்னா குரூப்பா போறாங்களே தவிர ஒரு யுனைடெட் அப்ரோச் இல்லைங்க. நான் அவரோட பழகின மாதிரி மேல எந்த நிருபர்களும் பழகி இருக்க முடியாது என்ற பெருமையை நான் சொல்லுகிறேன். இந்தியா டெலிவிஷன் என்று சொல்லக்கூடிய ரஜத் சர்மாவுடைய ஒரு ப்ரோக்ராம்ல அவர் வந்தாருங்க. ரிலீஸ் ஆன அப்புறம் ஹிந்தியில் தான் இருந்தது அந்த ப்ரோக்ராம். அந்த ஒரு நீதிமன்றம் மாதிரி இருக்கு, ஆப்கி அதாலத் என்று பெயர். நீதிமன்றம், தங்களுடைய நீதிமன்றம் என்று தமிழில் சொல்லலாம். அதுல நான் தாங்க ஜட்ஜா இருந்தேன். ரஜத், அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராஜா கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக கொடி பிடிப்பார். இது பப்ளிக் லெவல்ல ஒன்னும் இம்பாக்ட் பண்ணாதுங்க. ஒரு பேச்சு பொருளாக இருக்குமே தவிர ஓட்டு சதவீதத்தில் திமுகவிற்கு எதிராக இருப்பது மாணவர்கள், விவசாயிகள், பல அதிகாரிகள், இதுதான் கவர்மெண்ட் ஊழியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், டாக்டர்கள், இவங்கதான் அப்செட்டா இருக்காங்க. என்னதான் பணம் கொடுத்தாலும் 10,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன், 8,000 கூப்பன் கொடுத்தேன், ஒரு ஆடியோல ஃபட்டுன்னு போயிடுச்சுங்களே. அவர் அந்த மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐ வில் ஸ்டாண்ட் பை தட் சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்டையும் பாத்தீங்களா? அவருடைய ஆங்கில தமிழ் புத்தகத்தை படித்து பார்த்தால் இந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் பிரதிபலிக்கும். அந்த புத்தகத்தை படித்து விட்டு இந்த டேப்பை புரிஞ்சீங்கன்னா ராஜாவை நீங்க புரிஞ்சுக்கலாம்.